சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது. திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் நலன். முதுமையின் துயதுடைக்க மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக அன்புச்சோலைகள் 25 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி பொருள்கள் பெற வேண்டும் என்ற மென்மையான நோக்கத்தில் அவர்களின் இல்லத்திற்கே பொருள்களை நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறையினை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 27,40,703 தகுதியுடைய பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளின் நலன். Democracy is not merely a form of government. It is primarily a mode of associated living of conjoined communicated experience. It is essentially an attitude of respect and reverence towards fellow men என்றார் டாக்டர் அம்பேத்கர். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைத்திடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உறக்க ஒலித்திடச் செய்யும் இந்நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பணி உயர்வு முறையிலும் இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையினை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரித்ததன் மூலம் 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 2022 ஆண்டில் 1774 கோடி ரூபாய் உலக வங்கி உதவியுடன் 6 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தினை TN ரைட்ஸ் அறிமுகப்படுத்தி அனைத்து துறைகளின் சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புற உலக சிந்தனை இல்லாதவருக்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்கிடும் வகையில் உயர்திறன் மையம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் எனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தம் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 2021-22 ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26 ஆண்டில் 1433 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகள் பெல்ட் ஏரியா மற்றும் மாநிலத்தின் இதர நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இதுவரை 77,800 இணையவழி ஆன்லைன் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் 15,393 இணையவழி பட்டாக்களும் இதர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் 62,407 இணையவழி பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ளன. நவீன மின்னணு நில அளவை கருவிகளை பயன்படுத்தி நிகழ்நேர இயக்கவியல் ரியல் டைம் கினமேட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மறு நில அளவை பணி கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 35.33 லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும்
இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5463 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் பாடியதற்கு இணங்க கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு வழங்கி அறிவு சமூகத்தை படைத்திடும் நோக்கில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன் போன்ற முத்தான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் ஆகியவற்றை போதுமான அளவில் அமைத்து கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 ஆண்கள் விடுதிகள் மற்றும் 4 பெண்கள் விடுதிகள் ஆகியவை 673 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் 2009 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சூழலியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணுரிமை ஆகிய கருத்தாங்கங்களின் அடிப்படையிலான பயிலரங்குகள் நடத்தும் முயற்சி கோடை கொண்டாட்டம் என்னும் நிகழ்வின் மூலம் முன்னெடுக்கப்பட்டது. ஐவகை நிலங்களின் பெயரில் குழுக்கள் அமைத்து மாணவர்தம் தலைமைத்துவ பண்பை முகிழ்த்தெழச் செய்ய மகிழ்முற்றம் எனும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவருக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் நலம் பேண ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. பிற மாநிலங்களிலும் குறிப்பிட்ட சில உலக நாடுகளிலும் உள்ள கல்விச் சூழலை அறிந்து கொள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கென சிறப்பு சுற்றுலா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் நடத்தப்படும் பன்னாட்டு புத்தக காட்சி தமிழை உலக மொழியாக்கும் மிகச்சிறந்த முயற்சி என அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. அறிவார்ந்த புலவர்கள் கூடி விவாதிக்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்கிறது. அறிவை பரவலாக்கும் முன்முயற்சியில் கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டந்தோறும் நூலகங்களை மேம்படுத்தி அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்படுகிறது இந்த அரசு. 2021-22 கல்வியாண்டில் முதற்கட்டமாக கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் உண்டு உறவிட வசதியுடன் கூடிய மேல்நிலைப் பள்ளிகளாக தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு இன்று சென்னையில் உள்ள மாநில தகைசால் பள்ளியுடன் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குதல், அவற்றை அணுக தேவையான கல்வி மற்றும் கரை ஆளுமை திறன் பயிற்சி போன்றவற்றை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 2358 மாணவர்கள் 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 50 விதமான துறைகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 41 மாணவர்கள் தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் IIT பயின்று வருகின்றனர். மேலும் 17 மாணவர்கள் ஜப்பான், தைவான், மலேசியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் முழு கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பட்டப்படிப்புடன் தொழில்நுட்ப பயிற்சியும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி வரை இடைநில்லாமல் கற்பதற்குரிய சூழலை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. இக்குறிக்கோள்களை எட்டிட கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்தம் தொழில்நுட்ப திறன் மேம்பாடும், கல்வி உதவித்தொகை திட்டம் என பல்வேறு முன்னெடுப்புகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் முதன்மை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்காக 1380 கோடி ரூபாய் செலவிலான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. கலை மற்றும் அறிவியல், பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.